வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்த அன்னைக்கு மேனேஜரை மாத்தணும்னு சொல்ற, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல மாத்த போறேன்னு சொல்ற. இன்னும் என்னதான் பண்ண போற? நிறைய ஐடியா இருக்கா ஆதி, அதெல்லாம் பொறுமையா சொல்றேன். அப்புறம் எனக்கும் பக்கத்துல உட்காந்து வேலை பார்க்கணும் தான் ஆசை. ஆனா உன்னை பார்த்துட்டே இருந்தா வேலை ஓடாதல்ல, அதனால எனக்குன்னு ஒரு தனி கேபின் ரெடி பண்ணி கொடு. என்ன மதி, இவ சீரியஸாவே ஹாஸ்பிட்டல்ல வந்து உட்காந்துருவா போல இருக்க. இவ இருந்தா அப்புறம் நான் எப்படி ஆதிக்கிட்ட ஃப்ரீயா பேச முடியும்? மகிழ், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதி என்ன சொல்றான்னு பாப்போம். பாரு ஸ்வேதா, திடீர்னு வந்து கேபின் வேணும்னு கேட்டா உடனே ரெடி பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் ரெடி பண்ணிட்டு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். இப்ப நீ கிளம்பு. ஆதி, நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். கண்டிப்பா எனக்கு கேபின் ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஓகே? ஓகே. ஆனா இப்ப நீ கிளம்பு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓகே, see you later. Bye. வா வா வா, ஓடி. இப்ப என்ன பண்றது மதி? அந்த ராட்சசி ஹாஸ்பிடல்ல கேபின் வேணும்னு கேக்குறா. ஆதி முடியாதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா ரெடி பண்றேன்னு சொல்றா. அவ வந்தா அப்படியே ஆதி கூட உரசிக்கிட்டு பல்ல காட்டிட்டு இருப்பா. என்னால அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இரு மகிழ், நீ அவசரப்படாத. ஆதி வேற வழியே இல்லாம தான் கேபின் ஒதுக்குறேன்னு சொல்லிருப்பான். பட் மத்தபடி அவ வரதுல அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவனும் யோசிச்சுட்டு தான் இருப்பான். நாம அவன்கிட்டயே போய் இத பத்தி பேசுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த நேரம் பார்த்து இவர் எப்படி சமாளிக்கிறது? மதி, இந்தாங்க, இத வச்சுக்கங்க. இது எதுக்கு? உங்களுக்கு தான் மகி. நம்ம ரெண்டு பேரும் பர்சனலா பேசுறதுக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன அர்ஜுன், கட்டிக்க போற பொண்ணுக்கு காஸ்ட்லியா போனை வாங்கி கொடுக்காம பழைய பட்டன் போனை வாங்கிட்டு வந்து கொடுக்கறீங்க? நோ 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 நோ, பட்டன் போனை சீப்பா எடை போடாதீங்க. உலகத்திலேயே லவ்வர்ஸ்க்கு பெட்டரான போன்னா அது இதாங்க. என்னன்னா இதுல தான் அதிக நேரம் பேட்டரி நிற்கும். இதுல விடிய விடிய அதிக நேரம் கடலை போட்டுக்கிட்டே இருக்கலாம். வாவ், சும்மா சொல்லக்கூடாதுங்க, அசத்துறீங்க. சான்ஸே இல்லைங்க. இப்படியெல்லாம் உங்களால மட்டும்தான் யோசிக்க முடியும். நான் எப்பவும் அசத்திக்கிட்டே தாங்க இருக்கேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒரே மாதிரி இருக்காங்க. இங்க பாருங்க அர்ஜுன், நான் நைட்ல யார்கிட்டயும் போன்ல எல்லாம் பேசினா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால எனக்கு இந்த போன் வேண்டாம். என்ன மதி இப்படி சொல்றீங்க? நான் வேற யாரும் இல்லைங்க. நான் உங்களை கட்டிக்க போறவன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மதி, அவர் ஆசையா கொடுக்கறாரு, வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்கோ. ஆதி வராரு, நாங்க முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பேசணும். மகிழ், வாடி. என்கிட்ட பேசுறதை விட ஆதி சார் கிட்ட பேசுறது தான் உங்களுக்கு முக்கியமா? ஸ்டாஃப் ஷாலினி வந்திருக்காங்களா? அப்புறமா வந்து பார்க்க சொல்லுங்க. சரி, ஓகே, நீங்க போய் வேலையை பாருங்க. எனி ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளமே ஆதி. என்ன சொல்ற மதி? ஐயோ பாவம், காத்திருந்தவன் காதலிய நேத்து வந்தவன் கைய பிடிச்சு இழுத்தானா. நம்ம நிலைமைய பார்த்து கலாச்சிட்டு போறாங்களே. ஸ்வேதா தனி கேபின் கேட்டா,
நீயும் சரின்னு சொல்ற. ஆ. எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். நீ பாட்டுக்கு ஸ்வேதாவுக்கு தனி கேபின் குடுக்கறேன்னு சொல்லிட்ட. அவ இங்க வந்தா உன்கிட்ட ஃப்ரீயா பேச முடியாதுன்னு மகள் பயப்படுறா. அவளுக்கு நீ ஒரு பதில் சொல்லிட்டு போ. மகள், அவ திடீர்னு கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியல. அப்படி சொன்னா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மா மூலமா காரியத்தை சாதிக்க பாப்பா. இங்க பாரு, அவளை பொறுமையா தான் டீல் பண்ணணும். ஸ்வேதா இங்க வராம நான் பாத்துக்கிறேன், போதுமா? நிஜமா அவ வரமாட்டால? உன் மேல ப்ராமிஸ் மகள். ஸ்வேதாவை இங்க வர விடவே மாட்டேன். அவ வந்தா எனக்கும் தானே பிரச்சனை. நான் எப்படி உன்கிட்ட ஃப்ரீயா பேச முடியும்? வேணும்னா நான் இப்படி ஓரமா வெயிட் பண்ணட்டுமா? ஆ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆதி ரவுண்ட்ஸ் போகணும். ஆ? என்னடா இது? இப்பதான் போச்சு போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா, நீ பாத்துக்கிறேன்னு சொன்னதும் அப்படியே வெக்கப்படுறா. ஒரு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏத்துன மாதிரி இவ எனர்ஜி லெவல் கூடிருச்சு. லவ்னா இப்படிதான் போல, நிமிஷத்துக்கு நிமிஷம் ரியாக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏய், சும்மா ஓட்டாதடி. என்ன பெரிய குழியில தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மண்ணள்ளி போடுறாங்களே. நிறுத்து. அம்மா, கிச்சன் போயிட்டு வரேன். ஆதி, வாடா. ம். என்னடா நீ எதுக்காக ஸ்வேதாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டான்னு நீ சொன்ன? வந்ததுல இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு. அம்மா, ஸ்வேதா அவளுக்குன்னு தனியா ஒரு கேபின் வேணும்னு கேட்டா. நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதுக்கு மேல நான் என்னம்மா பண்ண முடியும்?